அடுத்தது பார்த்தீங்கன்னா அருள் கிடைக்காதது. அருள் கிடைக்காததுன்னா குலதெய்வம் யாருன்னு தெரியும், வழிபடுவாங்க, பின்பற்றுவாங்க. ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் எதனா பிரச்சனைகள் நடக்கும். சில பேருக்கு குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தால் எதனா பிரச்சனைகள் ஏற்படும், ஆக்சிடென்ட் ஏற்படும், பொருளாதார இழப்பீடு, பொருள் இழப்பீடு, இல்லை தொழில் பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்ந்துடும். அவங்களுக்கே தெரியும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியும். அது எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் சொல்லப்பட்டது தான். இவனுக்கு குலதெய்வம் தெரியணுமா வேணாமா, வணங்கணுமா வேணாமா, அருள் கிடைக்கணுமா வேணாமா, எல்லாமே உங்கள் ஜோதிட ரீதியாக இருக்கின்ற கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. நீங்கள் ஒன்றும் நினைக்கிறது கிடையாது. அங்கே கிரகங்கள் சொல்லப்படுறது தான் உங்களுக்கு நடக்குது. இப்போ குலதெய்வம் மட்டும் போதுமானது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை சொல்லணுன்றது கூட அங்கே கிரகங்கள் தான் தீர்மானிக்கிறது. நீங்கள் சொல்லும் சொல், செய்யும் செயல் எல்லாமே கிரகங்கள் தான் தீர்மானிக்கிறது.